டிசீனஸ் இருக்கா, லைட்டா ஒரு சுத்திட்டு நிக்குது, தலை சுத்தல் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. டெஃபினட்டா சொல்றேன், 95% பேத்துக்கு ஸ்பைனல் கார்ட்ல இருந்து தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. பிரெயின்ல இருந்து அப்படி ஒரு கேரக்டர் வர்றதுக்கு ரொம்ப ரேர் சான்சஸ் தான். இல்லை ஹார்ட்ல இருந்து வருதா, இல்லை இஎன்டில இருந்து வருதா, இல்லை பல்லுனால வருதா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட்டா இருக்கீங்க. மோஸ்ட்லி இது சர்வைக்கல் ஸ்பைனில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்னால, ஸ்பைனல் கார்டுக்கு கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ்னால தான் வருது. மோஸ்ட்லி சர்வைக்கோஜெனிக் பெயின், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடில் 400+ கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரியாக்ஷன் ஆகி அது டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த மாதிரி கிடினஸ் வருது. அது தவிர கழுத்தெலும்பு தேஞ்சு போயிட்டாலோ, இல்லை ஜவ்வு எதுவும் வீங்கி இருந்தாலோ, ஜவ்வு தொத்திட்டு இருந்தாலோ, ஜவ்வு விலகி இருந்தாலோ, இல்லை உள்ளுக்குள்ளே போகிற நரம்பு அழுத்தி அந்த ஃபொராமன், அந்த நரம்பு போகிற ஓட்டை சின்னதாகி அதை அழுத்திட்டு இருந்தாலோ நடக்குது. டிஸ்க் டெசிகேஷன், அதாவது எல்லா டிஸ்கெல்லாம் கொஞ்சம் தேய்மானமாகி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆஸ்டியோஃபைட்ஸு, இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதை தவிர டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜியா, நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிறது, இதனால எல்லாம் அந்த மாதிரி வரலாம். அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸசைசஸ், சில எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். அதாவது சின் டக்னு சொல்லுவாங்க. சின் இருக்குல்லங்க, இதை டக் பண்ணுறது, இப்படி பின்னாடி வரைக்கும் போகிறது. இந்த இடமெல்லாம் டைட் ஆகும், டைட் பண்ணிக்கணும். அப்படியே ஷோல்டரை டைட் பண்ணிவிட்டு இது பின்னாடி போயிட்டு 10 கவுண்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரியும் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 பண்ணுறது. இந்த மாதிரி விரல் நுனியை வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த மாதிரி கையை விரித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10, கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது மொபைல் பார்க்குறீங்க, இல்லை குனிஞ்சு ஏதாவது எடுக்கிறீங்க, இப்படி ஏதாவது திரும்புறீங்க அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களோட ஹோல் பாடி இப்படி ரொட்டேட் பண்ணி தான் இப்படி ஆன்சர் பண்ணும். ஜஸ்ட் இப்படி மட்டும் திரும்புறதோ, இல்லை இப்படி மேலே ரொம்ப அண்ணாந்து பார்க்குறதோ இந்த நெக்குக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நைட்டு தூங்குறப்போ ஃப்ளாட்டாக படுக்கிறப்போ தலைக்கு எதுவும் பில்லோ எதுவும் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் நார்மலாக எப்படி படுக்கிறீங்களோ அப்படியே படுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் திரும்பி படுக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்வைக்கல் வந்து ரொம்ப பெண்ட் ஆகாமல், இல்லை ரொம்ப ஹைட்டில் இருக்காமல், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்மால் சைஸ் பில்லோ, நல்லா ஃபேமாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பில்லோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது குனிஞ்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே ரொம்ப குனிஞ்சு பார்க்காம, இல்லை ரொம்ப குனிஞ்சு எடுக்காமல், ஜஸ்ட் இப்படி மேலே நின்றுட்டு 2 முட்டியை மட்டும் மடக்கி இப்படியே ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து உங்கள் நெக் மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.